எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களுடைய ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது சாலிட் பிளாக் மேக் மிஷின், ஹாலோ பிளாக் மேக் மிஷின், இன்டர்லாக் மிஷின், பேவர் பிளாக் மிஷின், ஃப்ளையாஷ் மிஷின், அப்படி நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1060mm மாடலில் ஆட்டோ ஃபீடர், செமி ஆட்டோ ஃபீடர், அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபீடரில் நிறைய ரகம் பண்ணுறோம். அதாவது 860 மாடலு, 1060 மாடலு, இந்த மாதிரி பங்கர் டைப்பு பெரிய மிஷின், இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1060 ஆட்டோ ஃபீடர் மிஷின் பார்க்க போகிறோம். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக போகக்கூடிய பார்த்தீங்கன்னா 860 தான் அதிகமாக போகும். 3 வே பெட்டில், அப்புறம் 6 வே பெட்டில் இது அதிகமாக போகும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 1060 மாடலு, இதுதான் அந்த மிஷினு. வாங்க போய் பார்த்துடலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிளாக் வந்து 7 பிளாக் வரும். அதாவது 16 6 அப்படிங்கிற சைஸில் 7ஆக போட்டுக்கலாம். 12 6 அப்படிங்கிற பிளாக் 7ஆக போட்டுக்கலாம். கல் பற்றி நீளம் மட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி அகலமெல்லாம் ஒரே மாதிரி சேம் தான் வரும். அதாவது 6 இன்ச்சு, 4 இன்ச்சு, 8 இன்ச்சு அந்த மாதிரி இடத்துல வரும். நம்ம 4 இன்ச்சு பிளாக் போடும்போது 10 பிளாக் போட்டுக்கலாம். 8 இன்ச்சு போடும்போது 5 பிளாக் போட்டுக்கலாம். மிஷினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அந்த 860 மிஷினை விட இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஜாஸ்தி இருக்கும் அகலத்தில். நீளமெல்லாம் ஒரே நீளம் தான் வரும். நீளம் ஹைட்டில் ஒரே மாதிரி தான் வரும். இந்த அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஜாஸ்தி வரும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மிஷின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது கஸ்டமர் வந்தார், கர்நாடகாவிலேருந்து வந்துட்டு, சார் எனக்கு வந்து கல் வந்து ஒரு மூட்டைக்கு 30 கிலோ அடிக்கணும், அந்த மாதிரி மிஷின் பண்ணி கொடுங்க ஆட்டோ ஃபீடரில். எனக்கு ஆனால் கண்டிப்பாக 7 பிளாக் வேணும், 10 பிளாக் வேண்டாம், 5 பிளாக் வேண்டாம், ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டார். அவருக்கு வேண்டி என்ன பண்ணிட்டோம்னா இதில் வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தி கொடுத்துருக்கோம். வைப்ரேஷன் மட்டும் இல்லை, மிஷின் ஸ்ட்ரெச்சர் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம், பனில் பெட் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம். இப்போ மோட்டரோட பவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 HP வந்துடும். இதில் 3 பேஸ் லைனில் 15 HP வரும். வைப்ரேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 HP வந்துடும். அதாவது மொத்த வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 8 HP வந்துடும். டிராவல் மோட்டர் மட்டும் 2 HP வரும். மேலே பம்பு மோட்டர் வந்து 5 HP வரும். பாருங்க, இங்கே இருக்க டிராவல் மோட்டர், இது வந்து கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் எனக்கு இந்த கீர் பாஸ் மாட்டி கொடுத்துருங்க, பெரிய கீர் பாஸ் மாட்டி கொடுத்துருங்க, நாங்கள் ஹைட்ரோகனில் வால் மாட்டுவோம், அது மாட்ட வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி கீர் பாஸ் போட்டு கொடுத்துட்டா எனக்கு ஈஸியாக இருக்கு வேலை சார் இருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டதுக்காகவே இந்த மிஷின் நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். இது பாருங்க, 2 HP மோட்டர் இங்கே போட்டிருக்கேன், கீர் பாஸ் இங்கே மாட்டிருக்கிறேன். இது கிராம்ப்டன் மோட்டர். அது இல்லாமல் இங்கே பாருங்க, வைப்ரேஷன் மோட்டர் வந்து இங்கே 1 HP இங்கே ஒன்று மாட்டியிருக்கேன். இதே மாதிரி ஆப்போசிட்டில் கொண்டு மாட்டியிருப்பேன் அந்த சைடில். இங்கே 1 HP-யும் அந்த பக்கம் 1 HP-யும். பேக் சைடில் பாருங்க, பாட்டமில் வந்து 3 HP இங்கே மாட்டிருக்க ஒரு மோட்டர். அதாவது பேக்கில் பாட்டம் வைப்ரேட்டருக்கு இங்கே 3 HP மாட்டிக்கிறேன். இதுவே டாப்பில் பாருங்க, அங்கே ஒரு 3 HP மாட்டிருப்பேன் பாருங்க, அது ஒரு 3 HP மோட்டர் மாட்டிருப்பேன். அப்படி வைப்ரேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 HP வைப்ரேட்டர் மட்டுமே வந்துடும். அப்போது அந்தளவுக்கு வைப்ரேஷன் வரும்போது கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல நைஸ் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த மேலே வரக்கூடிய பம்ப் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP வந்துடும், கிராம்ப்டன் மோட்டர் வந்துடும். இப்போது சாதாரணமாக சின்ன ஆட்டோ ஃபீடர் மிஷினுக்கு இப்போ எல்லா மிஷினுக்குமே இந்த கூலர் வைக்க மாட்டேன், ஏர் கூலர் வைக்க மாட்டேன். இதுக்கு நான் வச்சிருக்கேன். ஏன் வச்சிருக்கேன் கேட்டிங்கன்னா, கஸ்டமர் பிரத்யேகமாக கேட்டாங்க, சார் நாங்கள் வந்து 1.5 ஷிஃப்ட் நாங்கள் அந்த கல்லடிப்போம், மிஷினை கண்டினியூ ஓடிட்டே இருக்கும், எங்களுக்கு ஆயில் ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம், ரொம்ப ஹெவியாக தரமாக போட்டு கொடுங்கன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா இவர் ஏர் கூலர்னு மாட்டிட்டோம். இது வந்து ஆயில் வந்து சூடாக பத்திரம் பார்த்துக்குது, அதான் இதோடைய வேலை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லிட்டர் வர மாதிரி போட்டு விட்டேன் பெருசாக. இதுக்குள்ளே ஆயில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் 68 கிரேட் ஆயில் உள்ள நான் ஊற்றியே கொடுத்துருவேன். இந்த ஹைட்ராலிக் ஆயில் எப்படி சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா, இது நேராக இங்கிருந்து நேராக த்ரூவாக பம்புக்கு போகும், பம்புலேருந்து நேராக வால்வு போகும், வால்வுலேருந்து எல்லா சிலிண்டரும் பிரிஞ்சு போகும், அப்படியே அது ஃபங்க்ஷன் பண்ணும். மிஷினுடைய மொத்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே பேனலில் வந்துடும், எல்லாமே A to Z. இது வந்து பார்த்தீங்கன்னா RYB, அதாவது 3 லைன் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக 3 லைட் கொடுத்துருப்போம். பம்ப் ஆன் ஆஃப், வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மேனுவல் போட்டிருப்போம், ஆட்டோ ஒன்று போட்டிருப்போம், அப்புறம் ட்ராவல் போட்டிருக்கேன், ட்ராவல் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ஒன்று. இதோட கனெக்ஷன் எல்லாமே உள்ளே கொடுத்துருப்போம். A to Z எல்லாமே இங்கே வந்துடும். அதாவது எப்படின்னு கேட்டீங்க, லைன் கொடுக்கும்போது நம்ம லைன் கொடுத்த உடனே நம்ம லைட் இங்கே கொடுப்போம், கொடுத்த உடனே MCP ஆன் பண்ணிக்கலாம். MCP ஆன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக பேக்கில் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த பைப் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ் பைப்பில் வந்துடும் எல்லாமே. ரொம்ப எல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே பைப் லைன் கொடுத்துருவோம். பார்த்தீங்களா தெரியும், முடியாத பட்சத்தில் நம்ம ஹோஸ் கொடுத்துருப்போம். அதே போல் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கெட்டு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். சாதாரண பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்து நாங்கள் வந்து சின்னதாக போடுவோம், அந்த 5 கிலோ மிஷின் போடுவோம், 5 சின்னதாக போடுவோம். இது 7 கிலோங்கிறதுக்காக பக்கெட்டை பெருசாக போடுவோம். அதாவது இந்த 7 கிலோக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்குமோ அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வரக்கூடிய இந்த வீல்ஸ் பாருங்கள் ரொம்ப பெருசாக போட்டிருப்பேன். சாதாரணம் இல்லாமல் ரொம்ப பெரிய வீலாக போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி சிலிண்டர் பெருசு போட்டிருப்பேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஸ்ட்ரோக் மிஷின் வரக்கூடிய மெஷர்மெண்ட்டை கொடுத்துருப்பேன், எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஹெவியாக கொடுத்துருப்பேன். கஸ்டமரும் அந்த கேட்டிருந்தாரு, சார் நம்ம ரொம்ப ஹெவியாக கொடுங்க, எங்களுக்கு லைஃபுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கல்லும் தரமாக வரணுங்கிறாங்க, அதுக்காக நான் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினுடைய மொத்த கண்ட்ரோல் வால்வ்ஸ் இங்கே இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒன்று வந்து இந்த பக்கெட் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்காக ஒன்று போட்டிருப்போம். இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இந்த வீல் ரொட்டேட் ஆகிறதுக்காக போட்டிருப்போம். அதாவது ரைட்டு அண்ட் லெஃப்ட் அப்படி போகிற மாதிரி கல் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல வந்துட்டு
அப்படியே ஆட்டோ மாதிரி திரும்பிடும், இப்படியும் திரும்பிடும், இப்படியும் திரும்பிடும். அதுக்காக இந்த லிவர். இங்கே ஒரு சேர் ஒன்று வரும், நான் சேர் மாட்டாம வச்சிருக்கேன். இப்போ அதை வீடியோ எடுக்கும்போது அதை டிஸ்டர்ப் ஆகுது மாட்டாம வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லிவர் பார்த்தீங்கன்னா டை டாப் அண்ட் பாட்டம், அதாவது டை வந்து மேலே கீழே இறங்குறதுக்காக ஒரு லிவர் டாப்புக்கும் ஒரு லிவர் பாட்டத்துக்கு அது மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைசெக்சில் மெட்டில் போட்டிருப்பேன், A to Z. அதாவது எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா வைசெக் மெட்டில் போட்டுருவேன். இது வந்து 5 கண்ட C சேனல் மெட்டில் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து 30 mm பிளேட் போட்டிருப்பேன். சாதாரண 25 தான் போடுவேன். கஸ்டமர் வந்து பிரத்யேகமாக கேட்டாங்க, சார் எனக்கு வந்து பிளேட்டு கனமாக போட்டு கொடுங்க, எனக்கு வந்து கல் ரொம்ப தரமாக வேணும் அப்படி கேட்டதுனால அது ரொம்ப பெருசாகவும் ஹெவியாகவும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சைடு வரக்கூடிய ராடு பாருங்க, இந்த பக்கம் அது பார்த்தீங்கன்னா 45 mm ராடு போட்டிருப்பேன். இந்த பக்கம் இது 45 JC பிஸ்டன் ராடு போட்டிருப்பேன். அப்புறம் போல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் போல்ட் போட்டிருப்பேன். எதுவுமே வந்து லோக்கல் போட மாட்டேன், எல்லாமே டிவிஎஸ் போல்ட் போடுவேன். அதாவது டிவிஎஸ் போல்ட் நட்டு போல்ட் போட்டால் தான் இந்த வைப்ரேஷனுக்கு தாங்காது, இல்லாட்டி தாங்காது, கட் ஆகிட்டே இருக்கும், டக்குன்னு கட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி மாட்டக்கூடிய சிலிண்டர் பாருங்க, 2 பெரிய சிலிண்டர் போட்டிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் ஆயில் சீல் போட்டிருப்பேன், ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த டை மாட்டக்கூடிய பிளேட் பார்த்தீங்கன்னா 12 பிளேட் போட்டிருப்பேன், இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டர் ஸ்பேஸ் பாருங்க, கொஞ்சம் ஏரியா ஃப்ரீயாக இருக்கும். ஃபியூச்சரில் நமக்கு சர்வீஸ் வரும்போது கழட்டி வேலை செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பேன். இந்த மெத்தட் பாருங்க, எல்லாம் பாருங்க ரொம்ப ஃப்ரீயாக வந்துருக்கும். ஏரியா எங்கே கச்சகச்சன் இல்லாமல் ஃப்ரீயாக கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த புஷ் எல்லாமே கேஸ்டிங் புஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாட்டக்கூடிய புஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் புஷ். இதோட டையா பார்த்தீங்கன்னா 85 டையா போடுவேன். அந்தளவுக்கு போட்டால் தான் இது ஷேக்னஸ் எல்லாம் போயிட்டு வரும். எப்பவுமே ஆட்டோ ஃபீடர் போடும்போது பில்லர் 4 போட்டுறணும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இங்கே ஒரு பில்லர் போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன், அதே மாதிரி ஆப்போசிட் போட்டிருக்கேன். இந்த பில்லர் எவ்வளோ விரிக்கிறோமோ அப்போ என்ன ஆகுன்னா ஷேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டு எக்ஸாக்டாக வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல் போட்டிருப்பேன். ஆட்டோ ஃபீடருக்கு எப்பவுமே ரப்பர் வீல் போட மாட்டேன், ஸ்டீல் வீல் தான் போடுவேன். போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்டீல் வீல் போட்டு உள்ள பேரிங்ஸ்லாம் போட்டு தண்ணி போகாத மாதிரி லாக் பண்ணி போட்டிருப்போம். சீல்டு பேரிங் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த காவடி மெத்தேடு, இந்த மிஷின் என்னோட மிஷின் தயாரிக்கக்கூடிய எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா இந்த காவடி மெத்தேடு போட்டிருப்பேன். இந்த காவடி போட என்ன ஆகும், நம்ம வந்து கல் அடிச்சு முடிச்சோன்னே மேலே ஏறும்போது ஒரே மாதிரி மேலே ஏறி ஒரே மாதிரி கீழறோம். அதே போல் எக்ஸ்ட்ரா நம்ம வைப்ரேஷன் மோட்டர் வைக்க முடியும். இந்த இடத்துல இந்த காவடி போகிறதுனால இந்த இடத்துல நம்மளால ஒரு மோட்டர் வைக்க முடியும். அதனால என்ன ஆகுதுன்னா வைப்ரேஷன் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த பின்னாடி வரக்கூடிய ட்ரே பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டிருப்பேன். இந்த ட்ரேல வந்து கீழே எக்ஸ்ட்ரா ரப்பர் பீஸ் மாட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டை வந்து கீழே உட்காரும் போது 2 ஒரே மட்டமாக இருக்கும். அதனால இங்கே ஒரு மைல்டாக ஒரு ரப்பர் பீஸ் மாட்டிருப்பேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ட்ரே பெருசாகவும் இருக்கும். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ரயில்ஸ் இந்த போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, சேனல் போட்டு பார்த்தீங்களா, நான் பண்ணக்கூடிய ஆட்டோ ஃபீட் மிஷின் எல்லாமே ரயில்ஸ் ஒரே லென்த்தாக இருக்கும், விட்டாக இருக்காது. என்னென்னா ஒரே மாதிரி போட்டோம்னா நம்ம கல் போயிட்டு வந்து சுட்டி போயிட்டு வரும்போது ஒரே மட்டமாக போயிட்டு வரும், எங்கேயும் உங்களுக்கு ஷேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு வரும். இந்த சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே தயார் பண்ணிக்குவோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா சிலிண்டருமே நாங்களும் உற்பத்தி பண்ணிக்குவோம். இந்த சிலிண்டர் மட்டும் பிரத்யேகமாக உள்ளுக்குள்ள வந்து 3 ஆயில் சீல் போட்டுருவோம் ஃப்ரெண்டில். அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000, 10,000 வாட்டி போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வரும்போது அந்த சீல் தேய்மானம் கூடாது. அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம்னா சிலிண்டர் நாங்களே தயார் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லை, கீழே கூட சிலிண்டர் மேலே சிலிண்டர் எல்லாமே தயார் பண்ணிக்குவோம். இந்த பேனில் கூட நாங்கள் தயாரிச்சுக்கிறோம். எங்கள் டேஸ்ட்டுக்காக எங்கள் குவாலிட்டிக்காக இந்த பேனும் நாங்கள் தயாரிச்சுக்கிறோம். மோஸ்ட்லி எல்லா பொருளுமே உள்ளே நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே கொடுக்காம இந்த லேசர் கட்டிங் ஆகட்டும், இந்த பேனல் போர்டு ஆகட்டும், இந்த வால்வு மோட்டர் மட்டும் வெளியே வாங்குவோம். அப்புறம் அந்த வைப்ரேஷன் மோட்டர்லாம் நாங்களே உற்பத்தி பண்ணிக்குவோம். எங்கள் டேஸ்ட்டுக்காக வைப்ரேஷன் ஜாஸ்தி வரனால அது உள்ள வரக்கூடிய கேம்பேஸ் ஆகட்டும் எல்லாமே நாங்களே தயாரிச்சுக்கிறோம். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 2 பெரிய பீஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மண் கொண்டு வருவாங்க, ட்ராலி கொண்டு வரும்போது நேராக வந்து இந்த டயரில் முட்டி மண் அப்படியே பல்ட்டி ஆகும் உள்ளுக்குள்ள. அதுக்காக நான் 2 பெரிய பிளேட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிருப்பேன். அதாவது சின்ன மிஷின் மட்டும் தான் நான் பவர் கோட்டிங் பண்ணுவேன். இந்த பெரிய பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி என்னால் அடிக்க முடியும். அதனால் ஆட்டோ ஃபீடர் பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷின் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே தான் அடிப்பேன். இதிலே கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அடிச்சிக்கலாம், ஆரஞ்சு, ஒயிட்டு, கிரே அப்படின்னு நிறைய கலர் இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ நாங்கள் அதை அடிச்சு கொடுத்துறோம். நாங்கள் பண்ணக்கூடிய ஆட்டோ ஃபீடர் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்குமே டிராயிங் பக்கம் வச்சுருக்கோம். அதாவது 5 கல்லுக்கு இப்படி, 6 கல் இப்படி, 10 கல் இப்படி அப்படிங்கிற எல்லாமே நான் டிராயிங் செக்ஷன் போட்டு அதன் பிரகாரம் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டெப்பே பாருங்கள், இந்த கை ஸ்டெப்பே பாருங்கள். அதாவது சிலிண்டர் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சிலிண்டருடைய மெஷர்மெண்ட் இங்கே எடுத்து டேப்பர் எப்படி போகும் பாருங்கள். டேப்பர் கீழே இறங்கி இங்கே ஒரு பெண்ட் ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல பெண்ட் ஆகி இந்த பெண்ட்லேருந்து வெளியே வரும். இந்த பெண்ட்லேருந்து வெளியே வந்து இந்த கை நேராக வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்போம். அதாவது பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்போம். அது வச்சா தான் கரெக்டாக இந்த பக்கெட் ஒர்க் பண்ணும். அப்படி நாங்கள் ஆட்டோ ஃபீட் மிஷின் பொறுத்த வரைக்கும், ஆட்டோ ஃபீட் மட்டும் இல்லை எல்லா மிஷினை பொறுத்த வரைக்கும் டிராயிங் வச்சுருக்கோம். டிராயிங் பிரகாரம் தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ பண்ணுறோம், வாங்க அதையும் பார்த்துடலாம்.
இப்போ இந்த மிஷினுடைய சின்ன டெமோ பார்த்துட்டோம், கொஞ்சம் டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம். இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் ஒன்று, ஒரு காங்கிரீட் மிக்சர் மிஷின் ஒன்று, இல்லாத பேன் மிக்சரும் போடலாம். நீங்கள் அதாவது பேன் மிக்சர் போடுற விருப்பம் உள்ளவங்க பேன் மிக்சரும் போடலாம். அப்புறம் ட்ராலி, டை செட்டு, பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலி அப்படின்னு ஒரு பேக்கேஜும் வாங்கிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரன் பண்ணிக்கிறீங்க, எனக்கு மிஷின் மட்டும் போதும் சார் அப்படின்னா மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஆட்டோ ஃபீல்டு மிஷின் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வருமா? கண்டிப்பாக வரும். எல்லா வீடியோ தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. சாதா மிஷின் பார்த்தீங்கன்னா 99% சர்வீஸே வராது, 1% சர்வீஸ் வரும், அது நீங்களே பார்த்துக்கலாம். பட் இந்த ஆட்டோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கண்டிப்பாக வரும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் போட்டிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மட்டுமே 7 சிலிண்டர் வரும். இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் 7 வேலை செய்யும் போது கண்டிப்பாக சர்வீஸ் வரும், வராமல் இருக்காது. அப்படி வரும்போது அந்த சர்வீஸ் நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற மாதிரி மெத்தடில் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் எங்களை பண்ண முடியல சார், எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் இங்கிருந்து டெக்னீஷியன் அனுப்புவோம், அவர் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு, அதுக்கு நான் சார்ஜ் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போது இந்த மிஷினுடைய எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.